الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அவர்கள் இறைவனை ஞாபகிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகையில் ஒன்று சேர்கிறார்கள். அவனுடைய அல் குர்ஆனை படிக்கிறார்கள். அவர்களுக்கு அவனது அருள், அமைதி, மலக்குமார்களுடைய இறக்கையினால் அவர்கள் அரவணைக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அமர்வை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இந்த அமர்வின் மூலம் நாம் மார்க்கத்தை படிப்போம், படித்ததை அமுல்படுத்துவோம் என்ற தூய எண்ணத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற குர்ஆன் கூறும் வரலாறுகள் என்ற தலைப்புக்கு கீழால் கடந்த வாரம் நாம் பார்த்த தலைப்பு என்ன தலைப்பு பார்த்திருந்தோம்? 2 தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள், 2 தோட்டத்தின் சொந்தக்காரர் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த வரலாறு எந்த சூராவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சூரா அல் கஹஃப். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிற வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரின் பயணம் தருகின்ற படிப்பினைகள் என்ன? இந்த வரலாற்றுக்குள் போவதற்கு முன் நாம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் எங்களது உள்ளங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறு முழுக்க முழுக்க கல்வியை கற்பது எவ்வாறு, கல்வியை கற்கும் மாணவனுக்கு என்ன ஒழுங்குகள் தேவை, ஆசானுக்கு என்ன ஒழுங்குகள் தேவை, ஒழுக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், கல்வியை கற்கின்ற நேரத்தில் ஒழுக்கத்தை முதல் கற்க வேண்டும். அதற்கு பின்னால் வருகின்ற கல்விக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒழுக்கம் ஒரு பக்கம் இருக்க, கல்வி மாத்திரம்தான் அதிகரித்து கொண்டு போகிறது. ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க விழுமியங்கள் அவ்வாறே சரிந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். அதற்குரிய காரணங்கள் என்ன என்று தேடி பார்த்தால், ஒழுக்கமற்றவர்களிடத்தில் இருந்து படிக்கின்ற அறிவுக்கு ஒழுக்கம் இருக்குமா? ஒழுக்கம் இருக்காது. கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முன் அவர்களுக்கு ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி கற்பது எவ்வாறு, ஒரு ஆசானுடன் நடந்து கொள்வது எவ்வாறு, கற்ற கல்வியை ஒருவர் கேட்டு வந்தால் அவருக்கு சொல்லிக் கொடுப்பது எவ்வாறு, கல்வி கற்றால் அதை எவ்வாறு நாங்கள் அமுல்படுத்த வேண்டும், கல்வி கூட கூட அவரிடத்திலே ஒரு அமர்த்திதான் வர வேண்டும், பொறுமைதான் வர வேண்டும், அதை அமுல்படுத்துவதுதான் வர வேண்டும் என்ற பகுதிகளை ஆழமாக மாணவர்களுடைய உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டும். இந்த பகுதி தற்காலத்தில் குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு கல்வி என்பது ஒரு கைக்குள்ள இருக்குது. தெரியாட்டி
கூகுள் பண்ணா கிடைச்சிடும், அப்படிதான் எண்ணம். உதாரணத்திற்கு ஒரு மசாலா கேட்கிறாரு, அந்த மசாலாவை அதுல முடிவு என்ன கூகுள் பண்ணா கிடைச்சிருமா இல்லையா? கூகுள் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். அறிவு அந்த அளவுக்கு அந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்குது. அந்த கூகுள் பண்ண நேரத்தில் அந்த மசாலா எப்படி வரப்போகுது? புகாரி இமாம் அறிவித்த ஹதீஸ் நம்பரோட வரும். சரி, அது கீழால யாரு என்னென்ன கருத்துக்களை கொண்டு வந்திருப்பாங்க? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், இமாம் மாலிக் இவ்வாறு சொல்கிறார், இப்படி என்று அந்த இமாம்களை சொல்லி அதற்கு பின்னால் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். முடிவு இது முடிஞ்சு. இந்த அளவுக்கு வருவதனால், இவ்வளவு இலகுவாக இருப்பதனால் நாங்கள் இதை தவறாக நாங்கள் விளங்கிக் கொண்டு இருக்கிறோம். இந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் புத்தகத்தை தொகுப்பதற்கு எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் என்று ஒரு கணம் சிந்தித்திருப்போமா? அவர்கிட்ட வருகின்ற பழத்தை மாத்திரம் சாப்பிடுகிறோம், அப்படித்தானே? நாம் என்ன செய்கிறோம்? இமாம் புகாரி ரவாகுல் புகாரி எடுத்தாச்சு, ரவாகு முஸ்லிம் தூக்கியாச்சு. அந்த ஹதீஸை இமாம் புகாரி எப்படி தேடினார்கள், எப்படி படித்தார்கள், எப்படி சேகரித்தார்கள், எப்படி தொகுத்தார்கள், எங்கிருந்து தொகுத்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் தேடுவது கிடையாது. அதனால் எம்மிடத்திலே முன்னோர்கள் எவ்வாறு கல்விக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் என்ற அந்த தியாக மனப்பான்பு கிடையாது. அதனால் கல்வியில் ஒழுக்கம் கிடையாது. உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் புகாரியை தொகுப்பதற்காக வேண்டி தனது வாழ்நாளில் 16 வருடங்களை செலவழித்திருக்கிறார்கள். 16 வருடங்கள். இந்த 16 வருடமும் ஒரு அறைக்குள் இருக்கல. ஒரு அறைக்குள் இருந்தாங்களா? இல்ல. அந்த ஹதீஸை தேடி ஒவ்வொரு ஊராக போவாங்க. இந்த சஹீஹுல் புகாரியை எங்க இருந்து தொகுத்தாங்கண்டா, ஆரம்பம் செய்கிற நேரத்தில் புகாரா எங்க இருக்குது? ரஷ்யாவில். அவங்க எங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க? ஹரமைன், மக்கா, மதீனா. அங்க வந்திருந்து இறைவனிடத்தில் மன்றாடி, இறைவனிடத்தில் பல பிரார்த்தனைகளை வைத்து அதற்கு பின்னால் இந்த ஹதீஸ் தொகுப்பை ஆரம்பிக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அவர்கள் தேடுகிறார்கள். இமாம் புகாரி இடத்திலே மற்றவர்களை விட ஒரு நிபந்தனை கூட. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை இருந்துச்சு? ஹதீஸ அறிவிக்க கூடியவர் இன்னொரு இடத்திலிருந்து கேட்டிருப்பார். அந்த 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கணும். அது அவர்கிட்ட தரிபடணும். தரிபடணும்டா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படணும். இந்த 7275 ஹதீஸ்களை 6 லட்சம் ஹதீஸிலிருந்து வடித்தெடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். 6 லட்சம் ஹதீஸுகள் புத்தக வடிவில் இருக்கல. எங்க இருந்துச்சு? உள்ளத்தில் பதியப்பட்டிருந்தது. நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் பேசுறதுக்கே 4-5 பேப்பரை கொண்டு வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அவ்வளவு பலகீனம், அவ்வளவு பலகீனம். இப்படி ஒவ்வொரு இமாம்களுடைய வரலாற்றுக்கு பின்னால், ஒவ்வொரு இமாம்களுடைய தொகுப்புக்கு பின்னால், ஒவ்வொரு இமாம்களுடைய கல்விக்கு பின்னால் இருக்கின்ற தியாகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். பழத்தை மாத்திரம் சாப்பிட்டால் போதாது, உருவாக்குவதற்கு எவ்வாறு பாடுபட்டார்கள். இன்றைக்கு என்ன செஞ்சிடுவாங்க? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கருத்துக்கள் பரிமாறுற நேரத்தில்
மதுஹபுவாதி. இமாம் ஷாஃபி, மாலிக், அஹமது இப்னு ஹம்பல் இவங்கெல்லாம் என்னது மதுஹபுவாதிகள். மதுஹபை உருவாக்கிட்டு போய்த்தாங்க, மக்களை கூறு போட்டு பிரிச்சுட்டு போய்த்தாங்க. இன்று வாய் கூசாம நாங்க பேசுறோமே, அவங்கள மாதிரி ஒரு நாளைக்கு வாழ முடியுமா? அவங்கள மாதிரி அறிவத்தேற்றத்தை தியாகம் செய்ய முடியுமா? இந்த மார்க்கம் எங்க இடத்துல இவ்வளவு பாதுகாப்பாக தரப்பட்டிருக்குது என்று சொன்னால் அவர்களுடைய பணி, அவர்களுடைய தியாகம் அங்கே 100க்கு 100 இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு, சிறுபிராயத்திலே தான் வாழ்ந்த இருந்த ஊரை திறந்து வெளிநாடுகளுக்கு சென்று பல வருடங்கள் உட்கார்ந்து, பல வருடங்கள் பல தியாகங்கள் செய்து மார்க்கத்தை படித்து எமக்கு அழகான முறையில் தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை நாங்கள் படித்து நாங்கள் மற்ற மக்களிடத்திலே நாங்கள் சொல்கிற நேரத்தில் எங்களிடத்தில் என்ன வேணும்? என்ன இருக்கணும்? கட்டாயமா ஒழுக்கம் இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். தெரிந்த விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் அவங்க எப்படியான ஒழுக்கத்தை அவர்கள் கையாண்டார்கள் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். நீங்க ஒரு ஆசானுக்கு முன்னால் இருக்கிற இடத்துல எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆசானை எவ்வாறு மதிக்க வேண்டும், கல்வியை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையால் அண்மித்திருக்கிறார்கள். தனது கைகளை தொடைகளின் மீது வைத்து கேள்வி கேட்கிறார்கள். இந்த முறைகள் என்பது ஒழுக்கம். இந்த ஒழுக்க மாண்புகளுடன் வருகின்ற அறிவுக்குத்தான் பிரயோசனம் இருக்கிறது. அதுக்குத்தான் என்ன இருக்கிறது? மதிப்பும் இருக்கிறது. இந்த ஒழுக்கம் இல்லாமலுக்கு வருகின்ற அறிவு அது கொஞ்ச நாள் அப்படியே பத்தி நூந்துடும். நூந்துடுமா இல்லையா? அது நூந்துடும். இப்படிப்பட்டவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? கல்வியை வந்து களவெடுப்பாங்க. கல்வியை களவெடுக்கிறேன்னா எப்படி? அவர் சொன்ன மாதிரி சொந்த சரக்கு மாதிரி போட்டுடுறது. என்ன செஞ்சிடறது? சொந்த சரக்கு எங்கேயாவது தேடி அங்கிருந்து இங்க எடுத்து எல்லாத்தையும் வெட்டியாச்சு, முன்னுக்கு பின்னுக்கு எல்லாத்தையும் வெட்டி சொந்த சரக்கு அப்படி அடிச்சுடுறது. என்ன நினைப்பாங்க எல்லாரும்? அவர் சொல்றாரு, அவர் வந்து அவரு தான், அவருக்கு நிகர் அவரு தான் என்று சொல்கின்ற அளவுக்கு சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட என்ன இருக்காது? சொந்த சரக்காக இருக்காது. சரி, இப்ப இந்த வரலாற்றின் மூலமாக கல்வியை கற்கின்ற மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, அதே போன்று ஆசான் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, எப்படி கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற அழகான சில ஒழுக்க மாண்புகளை இறைவன் எமக்கு படித்து தருகிறான். இந்த வரலாறை நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு இந்த வரலாறு தருகின்ற படிப்பினைகள் என்ன என்பதை இரண்டாவதாக நாங்கள் பார்க்கலாம். புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டேன்டா, குர்ஆன்ல வருகின்ற இந்த வரலாறு முழுமையாக இந்த ஹதீஸில் வருகிறது. இன்னும் சில விடயங்கள் அதிகமாகவும் இந்த ஹதீஸில் வருகிறது என்பதனால நாங்கள் ரெண்டையும் கலந்து என்ன செய்வோம்? நாங்கள் பார்க்கலாம். ஏண்டா குர்ஆனை விளக்கக்கூடியதான் ஹதீஸ். குர்ஆனுக்கு விளக்கம் தான் என்னது? ஹதீஸ். சரி, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொல்கிறார்கள், நௌஃபன் அல் பிகாலி என்று சொல்லக்கூடியவர், நௌஃப் அல் பிகாலி என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, மூசா சாஹிபுல் ஹதிர், நான் ஹிதர்ன்னு சொல்லுவோமே,
ஹதிர். இந்த ஹதருடைய தோழர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் யாரு கிடையாது, மூசா நபின்னு நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோமே அந்த நபி கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப இதை கேட்டுட்டு வந்து சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். சொன்ன நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டவர்களாக அல்லாஹுவின் விரோதி பொய் சொல்லிவிட்டார், அல்லாஹுவின் விரோதி பொய் சொல்லிவிட்டார் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த வரலாறை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க, உபதேசம். அப்போ உபதேசம் செய்கிற நேரத்தில் மக்கள்லாம் அழுகுறாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்க, அழுகிறார்கள். உபதேசம் அவ்வளவுக்கு தாக்கமாக ஒரு என்னது கண்ணீர் வருகின்ற அளவுக்குள்ள உபதேசமாக இருந்தது, ஆள் மனதை தொடுகின்ற உபதேசமாக இருந்தது. மக்கள்லாம் அழ ஆரம்பிக்கிறார்கள். இப்ப அழ ஆரம்பித்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு ஆள் வாரார். பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, கேள்வியை கேட்டு எங்கேயாவது மாட்டிட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன கூட, கேள்வி கூட. நான் பனு இஸ்ராயில் என்ற ஒரு பகுதியை நாங்கள் தனிப்படையாக நாங்கள் பார்க்கணும். அவங்களோட வரலாறுகள் என்ன, அவங்கள பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்ற விஷயங்கள்லாம் நாங்கள் தனியாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்போ இவங்க என்ன செய்வாங்கண்டா, இவங்களுக்கு கேள்வி கூட, கேள்வி ஏதாவது கேட்டு மாட்டிட்டுருவாங்க. அப்போ இப்போ மக்கள்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய என்ன போகுது, உபதேசம் பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த மனிதர் வந்து கேட்கிறாரு, மூசாவே ஐயுன் நாசி ஆலம், மக்கள்ல மிக அறிந்தவர் யாரு? இப்போ மூசா நபி பார்க்குறாரு, யார் இருப்பாங்க இங்கே, யார் இருப்பாங்க, ஒரு நபியை வச்சுட்டு யார் இருப்பாங்க? இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆனா உபதேசம் பண்ணிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பெய்திருப்பாங்க இல்லையா, பெய்திருப்பாங்க. இவர் வந்து என்ன செய்யறாரு, இது ஒரு ஒரு பிரயோசனமான ஒரு கேள்வியா இது. ஆனால் இவர் கேட்க பெய்து தான் இவ்வளோ விஷயம் வெளியே வந்துச்சு இல்லையா, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ இவர் வந்து கேட்டதோடு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரே அடியா நான் சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிச்சிட்டான். இவர் என்ன சொல்லியிருக்கணும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், அல்லாஹு ஆலம் வஃபௌக குல்லி ذீ இல்மின் அலீம். யாரு என்னத்தை தான் புலந்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு மேலால ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ், அவன் தான் அறிந்தவன். அப்ப இவங்க அதைத்தான் இவர் சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் என்று சொல்லிட்டாரு. அதனால ஒரு நபியை இறைவன் என்ன செய்யறான், பாடம் போட்டுறான் ஒரு நபிக்கு. இல்லை நீங்க இல்லை, உங்களை விடவும் அறிந்தவர்கள் இங்க இருக்கிறாங்க, பாடம். அந்த பாடம் தான் இது. அப்ப இந்த செய்தியிலிருந்து நாங்க இன்னொரு விஷயத்தை நாங்க படிக்கணும் தெரியுமா, நாங்க 10 விஷயத்தை படிச்சிட்டோம் என்றால் நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். மக்தபா ஷாமிலா எங்களோட லேப்டாப்ல இருந்தால், மக்தபா ஷாமிலாண்டா அதில் நிறைய கிதாபுகள் இருக்குது, அதை நாங்கள் லேப்டாப்பில் போட்டு வச்சிட்டோம் என்றால் எந்த மசாலா கேட்டாலும் எங்களுக்கு பதில் கொடுக்கலாம், எங்களை அடிக்க ஆலிம்கள் கிடையாது அப்படின்னு நினச்சி கொள்ளக்கூடாது. நினைக்கலாமா? கூடாது. நாங்கள் ஒரு 10 ஹதீஸை மனப்பாடம் செஞ்சிட்டால் அல்லது ஒரு 100 ஹதீஸை மனப்பாடம் செஞ்சிட்டால் நாங்கள் தான் முஹத்திஸ் என்ற ஒரு மனப்பான்பு ஒரு காலம் வரக்கூடாது. மரணிக்கின்ற வரையில் நான் யார், மாணவன் தான். மரணிக்கும் வரையில் நான் மாணவன் தான். நான் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது. அதான் சொல்லுவாங்க, அது கற்றது கையளவு, கற்காதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் உண்மை. வெளி உலகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரபு நாட்டில் சவுதியை பாருங்க, சவுதி மிச்சம் எங்கேயும் போத்தவல சிஹாவு சித்தா பாடமாக்குனவங்க சத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. சிஹாவு சித்தா
6 கிரந்தங்களை பாடமாக்கினவங்க இருக்கிறாங்க. சனதோட, ஹதீஸை மட்டும் இல்லை, சனதோட அறிவிப்பாளர் வரிசையோட முழுமையாக பாடமாக்கினவங்க அமைதியாக இருக்கிறாங்க. மக்தபா ஷாமிலா லேப்டாப்ல இருந்து அவர் முஃப்தி இல்லையா? அந்த லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, பெய்த்து விடக்கூடாது, அல்லாஹ் தண்டித்துடுவான். நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு அருள் எங்களை விட்டு போகும் என்று இருந்தால் எதனால போகும்? 2 காரணம். ஒன்று என்னது? ஒன்று நன்றி செலுத்தாமல் இருக்கு. 2வது என்னது? தற்பெருமை. தற்பெருமை. இந்த 2ம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அருள் எங்களை விட்டு போகிறது. அதுதான் அர்த்தம் இல்லையா? அந்த தற்பெருமை ஒரு காலம் வரக்கூடாது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். என்னத்தை கற்றுக் கொடுக்கிறான்னு கேட்டால், இப்ப இறைவன் சொல்கிறான், மூசாவை அப்படி அல்ல அலைஹிஸ்ஸலாம், அப்படி அல்ல. 2 கடல்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடத்தில் என்னுடைய அடியார் இருக்கிறார். அவர் உங்களை விட அறிந்தவர். அவர் யாரு? உங்களை விட அறிந்தவர். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாருங்க, ஆர்வம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமையோட சொன்ன செய்தி அல்ல. பெருமையோட சொன்னாங்களா? அப்படி சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாங்கண்டா அப்ப ஆசையோட கேட்டிருக்க மாட்டாங்க. என்னை விட அறிஞ்சவர் ஒரு ஆள் இருக்கிறாரா, அவரை போய் பார்க்கணும், அவற்றை நிறைய விஷயங்களை படிக்கணும் என்ற ஆர்வத்தோட கேட்கிறாங்க இறைவன்ட்ட. இறைவா, அப்படி என்றால் அவரிடத்தில் போய் சேருவதற்குரிய வழி என்ன? நான் எப்படி போய் சேர வேண்டும்? அதற்கு இறைவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு மீன் எடுங்கள். மீன். அந்த மீன், இப்போ மீனை எங்களுக்கு என்ன செய்யறாது? பச்சையாக பிடிச்ச மீன் அப்படியே கொண்டு போயிடுமா? இயலாது. அது என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு வகையில் பதப்படுத்தணும். பதப்படுத்தப்பட்ட ஒரு மீனாகத்தான் இருக்கணும். அப்போ ஒரு மீன் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கூடையில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் பயணத்தில் பெய்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல வச்சு அந்த மீன் பெய்த்திடும். மீன் என்ன செய்யும்? அதுக்கு உயிர் அது பெய்த்திடும். அந்த இடம்தான் அவர் இருக்கிற இடம். அந்த இடம் தான் யாரு? அவர் இருக்கக்கூடிய இடம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால், மீன் எடுத்துட்டு கூடையில் போடுறாங்க. போட்டுட்டு அவரோட யூஷா இப்னு நூன் சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், அந்த வாலிபனையும் கூட்டி எடுத்துட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. இப்போ இவங்களோட பயணம் நீண்ட தூரம், டயர்டாக இருக்குது, கலப்பு, நீண்ட தூரம் நடந்து சென்றதால இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கல்லை அடைகிறாங்க. ஒரு கல். அந்த கல்லில் 2 பேரும் தலையை வச்சு சாயிறாங்க. 2 பேருக்குமே தூக்கம் போய்த்து. இப்போ இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கூடையில் இருக்கிற மீன் துடிக்குது. கூடையில் இருக்கிற மீன் என்ன செய்யுது? துடிக்குது. இப்போ இந்த மீன் துடிச்சு அந்த கூடையில் இருந்த மீன் வெளியே பாஞ்சி பேய்த்துட்டு. அப்போ இதை யாரு பார்க்குறாரு? அந்த வாலிபன் யூஷா இப்னு நூன் என்ன செய்கிறாரு? அதை காண்றாரு. அப்போ இதை காண்றாரு. இவர் சொல்லலை. அது என்ன செய்யுதுன்னா இவர் பார்க்குறாரு, கூடையிலிருந்து பாஞ்சி கடலில் பாஞ்சி அது அழகா போகுது. அந்த போகிறதை இவர் பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ என்ன செய்கிறாங்க? தூங்கி எழும்பி டயர்டெல்லாம் பெய்த்து இவங்களோட பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் முழுக்க இரவு பகல் நடந்து போகிறாங்க. நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், டயர்டாக இருக்குது, பசி, நீண்ட பிரயாணம், மீன் எடுங்க சாப்பிடுவோம். மீன் என்ன செய்யுங்க? எடுங்க சாப்பிடுவோம். மீன் எங்கே போய்த்து? மீன் கடலில் போய்த்து. அப்போதான் இவர் சொல்கிறாரு, யாரு? இந்த யூஷா இப்னு நூன் சொல்கிறாரு, நான் இந்த மீனை மறந்துட்டேன். மீன் நாங்கள் அந்த கல் இருக்குதே, அந்த கல்லில் தூங்குற நேரத்திலே மீன் அங்கேருந்து பாஞ்சி பெய்த்துட்டு அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தேடி வந்த இடம் அதுதான். இப்போ இவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? எவ்வளோ தூரம்? ஒரு நாள் நடந்து வந்திருக்காங்க. இரவு பகல் முழுக்க நடந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்த அடையாளத்தை வச்சு மறுபடி மீண்டு வராங்க.
வந்து அந்த கல் அடைகிறான். கல் அடைகிற நேரத்தில் அங்க ஒருவர் ஒரு புடவையால் மூடிய வண்ணம் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? சலாம் சொல்கிறார்கள். இப்ப இந்த சலாம் என்கிறது அவங்களோட அதாவது அவங்களோட ஊர்ல வந்து ஒன்றோ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த பூமியில வந்து முஸ்லீம்கள் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கலாம். இப்ப இவர் கேட்கிறாரு, வஅன்னா பி அர்திக ஸலாம், இந்த சலாம் எங்க இருந்து வருகிறது என்ற ஆச்சரியத்தோட பார்க்கிறார். அப்ப பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தான் மூசா, நான் மூசா. அப்ப இவர் கேட்கிறாரு, மூசா பனி இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களுடைய மூசாவா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்ட உடனே அவர் சொல்ல, ஆமா நான் தான், நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், உங்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் படித்து தந்திருக்கிறான், அந்த விடயங்களை நான் உங்களிடத்திலிருந்து படித்துக் கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஒரு நபி படிக்க போறாரு. சிலவங்க அப்படின்னா கொஞ்சத்தை படிச்சுட்டாங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தரோட வகுப்பு போய் உட்கார மாட்டாங்க. ஏண்டா அவருக்கு தெரியும், என்னது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ங்கிறது எப்போ விளங்கும்னு கேட்டால், இன்னொருத்தருடைய வகுப்பில் உட்கார்ந்தா தெரியும் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு. இல்லையா? அரபுகளுடைய ஷேக்மார்களுடைய வகுப்புகளில் போய் உட்கார்ந்தா அப்போதான் தெரியும் அறிவு என்பது எப்படி, அதை எப்படி கற்கணும், அதை எப்படி அவங்க தேடி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆழமாக அவங்க படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பாடமாக்கி இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு துறையில்லாத அறிவு என்ற விஷயங்களை எல்லாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ நிறைய விஷயங்களை படிக்கலாம். அந்த வகுப்பில் போய்த்திருந்தால் விளங்க ஒவ்வொருத்தருடைய அந்த அழகுகளும் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க என்ற விஷயங்களை விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அல்லாஹ் படித்து தந்த விடயங்களை நான் படிப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இவங்க சொல்றாங்க, மூசாவே ஒரு உண்மையான செய்தி இது, நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு அது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க சில விஷயங்களை என்னை விட நீங்க சில விஷயங்களை படிச்சிருப்பீங்க, நீங்க ஒரு நபி, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறான், அந்த விடயங்கள் எனக்கு தெரியாது. அதே போல எனக்கு அல்லாஹ் சில விஷயங்களை கற்று தந்திருக்கிறான், அந்த விடயங்கள் அது உங்களுக்கு தெரியாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே சொல்லலை, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்ல, ஹல் அத்தபிஉக், என்ன செய்யறாங்க, ஒழுக்கமா மரியாதையா உங்களை பின்தொடர்ந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவர் சொல்கிறாரு, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இன்னக லன் தஸ்ததீஅ மஅய ஸப்ரா, உங்களுக்கு என்னோட நான் கற்றுத்தந்து முடிக்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லித்தர போறீங்கன்னே எனக்கு தெரியாது, அப்போ நான் எப்படி பொறுமையாக இருப்பது, விஷயம் என்னன்றே தெரியாமல் இருக்குது, அப்போ நான் எவ்வாறு பொறுமையாக இருப்பது அப்படின்னு இவன் கேட்குறான். இப்போ கேட்டுட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில் வாராங்க. இப்போ ரெண்டு பேரும் நடந்து பேய்த்துட்டு இருக்கிறாங்க, கடலோரமாக போகிறாங்க. முதலாவது என்ன வருது அவங்கள்ட்ட, என்னது, கப்பல். என்ன வருது, கப்பல். அப்போ ஒரு கப்பலை, அப்போ கடலோரமாக போகிறாங்க, ஒரு கப்பல் நிற்குது. இப்போ இவங்களுக்கும் என்ன செய்யணும், அந்த கப்பல் மூலமாகத்தான் இவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த கப்பல் அது யாருடையது, அவரை பற்றிய ஒரு தகவலும் அறிமுகம் இருக்குது. இப்போ இவர் என்ன செய்கிறார், பற்றி பேசுகிறாரு. பேசின உடனே அவரோட ஒப்பந்தத்துக்கு வராங்க. நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீயாகவே என்ன செய்யலாம், நீங்கள் வரலாம், ஃப்ரீயாகவே உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த கப்பலில் ஏறுறாங்க. கப்பலில் ஏறுற நேரத்தில் இந்த கப்பலோட ஓரத்தில் ஒரு குருவி வந்து நிற்குது. இந்த குருவி என்ன செய்யுதுன்னா, கடலில் 2 அல்லது 1 தடவை அப்படியே அதில் சொண்டு என்ன செய்யுது, கொத்துது கடலில் தண்ணியில் அப்படியே போட்டு எடுக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் பாடம் என்ன பாடம் தெரியுமா, மூசாவே இவர் சொல்கிறாரு, யார் சொல்கிறாங்க, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, மூசாவே இந்த குருவியை பார்த்தீங்களா, இந்த கடலில் அதை என்ன செஞ்சிச்சு, அதனுடைய சொண்டை 1 தரம் அல்லது 2 தரம் கொத்தியது சொண்டால். அது கொத்தினதால கடலில் எவ்வளவு தண்ணி குறைஞ்சிச்சு, எவ்வளவு குறைஞ்சிருக்கும், எவ்வளவு
ஒரு அது கடலு கணக்கே இல்லை. கடலு கணக்கு இருக்குதா? கடலு கணக்கே இல்லை. அப்படித்தான் இறைவனுடைய அறிவு. இப்போ நான் கற்றேன், நீங்க கற்றேன் என்பதெல்லாம் இறைவனுடைய அறிவிலிருந்து எதையுமே குறைக்காது. இறைவனுடைய அறிவு என்பது மிக விசாலமானது. இறைவனுடைய அறிவு என்பது மிக மிக விசாலமானது என்பதை அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண ஒரு ஆள் அல்ல, ஒரு நபி. அதுவும் ஒரு ஏதாவது கண்ணுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்னா, அதாவது அந்த தாங்க முடியாத விஷயங்கள், அந்த மார்க்கத்துக்கு அல்லது நடைமுறைக்கு பிழையான விஷயங்கள் நடந்தால் அவன் கேட்டுட்டு இருக்க மாட்டான், பார்த்துட்டு இருக்க மாட்டான். என்ன செய்வாங்க? உடனடியாகவே கேட்டுருவாங்க. அது ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய பண்பு அது இல்லையா? அந்த கீரத்துன்னு சொல்லுவாங்க. கீரத்துன்னு என்னது? ரோஷம். தவறான விஷயம் கண்ணுக்கு முன் நடக்கிற நேரத்தில் அவரோட உள்ளத்தில் அப்படி எழணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இயற்கையில் அப்படிப்பட்டவங்க தான். இப்போ பணமும் எடுக்கலை, ஃப்ரீயாக கொண்டாந்து விட்டு இருக்குது. இவர் என்ன செய்கிறாரு? அந்த கடல்ல இருந்து பயணம் முடிஞ்சு ஓரத்தில் அந்த கப்பல் ஒதுங்குது. ஒதுங்கின உடனே ஒரு கோடாரி மாதிரி ஒன்று எடுத்து ஒரு பலகையை உடைச்சு போட்டார். என்ன செய்கிறாரு? யார் உடைக்கிறாரு? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடைச்சிட்றாங்க. இப்போ உடைக்கிறத பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், மா சனாத், இது என்ன வேலை? இது உங்களோட என்ன வேலை? அவங்கள ஃப்ரீயாக கூட்டிகிட்டு பத்திரமாக கொண்டு பாதுகாப்பாக ஒரு கடல் ஓரமாக அவங்கள இறக்கி விட்டாங்க. அதுக்கு செய்கிற நன்றியா இது அப்படின்னு கேட்டான். கேட்டத்தோட அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, இன்ன கலன் தஸ்தய்ய சப்ரா, உங்களால் என்னோட இந்த பயணத்தை பொறுமையாக மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியாது. ஏன்? என்ன காரணம்? உங்களுக்கு பொறுமையாக இருக்க இயலாது. நீங்க பொறுமையாக இருந்தால்தான் கடைசி வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை படித்து முடிக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக தாழ்வாக சொல்கிறார்கள், லா துஆஹிதுனி பிமா நஸீது வலா துர்ஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா. நான் மறந்துட்டேன். என்ன சொல்றாங்க? அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. நான் மறந்துட்டேன், நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, குற்றம் பிடிக்க வேண்டாம், மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறாங்க? அடுத்த பயணம் தொடர்கிறது. போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சிறுவன் இன்னும் பல சிறுவர்களோட விளையாடிட்டு இருக்கிறான். வந்த உடனே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அவனுடைய தலையை திருவி அவனை கொண்டுட்டுறான். திருவினா தெரியும் தானே? கொண்டுடுறான். இப்போ கொண்டதற்கு பின்னால இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? அகதல் நஃப்ஸன் ஜக்கியா பிகைரி நஃப்ஸின் லகத் ஜீத ஷைஅன். அதாவது இவங்க சொல்றார்கள், நீங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு தூய உயிரை நீங்க போக்கிட்டீங்க, நீங்க செஞ்ச வேலை சரியில்லை, யாரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வேலை அல்ல நீங்க செஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொன்ன நேரத்திலே இவர்கள் சொல்கிறார்கள், அலம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததீஅ மஇய சப்ரா. மறுபடியும் ஒப்பந்தம் மீறப்படுகிறது. பொறுமையோடு இருக்கணும் என்று சொன்ன ஒப்பந்தம் மீறப்படுகிறது. இப்போ சொல்றாங்க என்னது? நீங்க தொடர்ச்சியாக என்னோட பிரயாணம் செய்வதற்கு நீங்கள் பொறுமையற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ கடைசியாக சொல்றாங்க, இதற்கு பிறகு ஏதாவது கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வி கேட்கிற இடம்தான் எங்களுடைய கடைசி முடிவு. எந்த இடத்துல கேள்வி கேட்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுவோம் என்ற ஒப்பந்தத்தோடு இப்போ போறாங்க. இப்போ போனா ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 2 பேருக்கும் பசி, உணவு கேட்குறாங்க, யாருமே உணவு கொடுக்கல, மக்கள் நினைச்ச உணவு கொடுக்கவே இல்லை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும்? சாதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும் இந்த நிகழ்வு? அவருக்கு கொஞ்சம் ஆத்திரமாக தான் இருக்கும். அப்போ உணவு தரலையே என்ற ஒரு ஏக்கம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா?
அந்த ஊருக்கு ஒரு சேவை செய்கிறாங்க. ஹரிதார் ஈசா என்ன செய்கிறாரு, அந்த ஊருக்கு ஒரு சேவை. என்ன சேவை அது? ஒரு சிவர் சாய்ந்திருந்தது, அதை நிமித்துறாங்க. இப்போ இவருக்கு உணவு கேட்டு உணவு தரல, அப்போ இந்த ஊருக்கு ஒரு சேவை செய்யணுமா? வருந்தானே எல்லாருக்கும் பொதுவாக. எங்களுக்கு ஒரு உதவியே செய்யாத நேரத்தில் அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மதில், அந்த சிவர், அது உளுந்தா என்ன இருந்தா என்ன, அது என்னத்துக்கு இவர் செய்யணும் என்ற ஒரு கேள்வி ஒன்று உள்ளத்தில் வரும். சிலவங்க என்ன செய்வாங்க, அதை கேட்பாங்க, சிலவங்க பொறுமையோடு இருந்துடுவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ரகத்தை சேர்ந்தவங்க? பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்டுருவாங்க. இப்போ ஒப்பந்தமெல்லாம் மீறியாச்சு. அடுத்த கேள்வி என்ன கேள்வி? இவங்க தான் எங்களுக்கு உணவளிக்கல, இவங்களுக்கு போய்த்து ஏன் நீங்கள் இந்த சுவரை நீங்கள் நேரமாக்கி வைக்கணும், ஏன் நீங்கள் சரி பண்ணணும் என்று கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டதோடு இதோடு என்ன முடிகிறது? இவர்களுடைய அந்த பயணம் முடிவடைகிறது. கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கடைசியாக இதோடு நாங்கள் முடிச்சு கொள்வோம். இப்போ இந்த ஹதீஸை முழுமையாக, இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யர்ஹமுல்லாஹு மூசா, மூசாக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, லௌகான சபர், அவர் பொறுமையோடு இருந்திருந்தார் என்றால் இன்னும் நிறைய விஷயங்களை கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருப்பானே, தெரியப்படுத்தியிருப்பானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் இதோட செய்தி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ் இதோட முடிகிறது. இந்த 3 நிகழ்வுகள் நடந்தன. எத்தனை நிகழ்வுகள்? 3 நிகழ்வுகள். இந்த 3 நிகழ்வுகளுக்கும் ஏன் செய்தார்கள் என்ற பின்னணி காரணி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எப்படி சொல்றான்டால், அம்மா சஃபீனா, அந்த கப்பல் அது யாருடையது? ஏழைகளுடைய கப்பல். இந்த கடலுக்கு பின்னால் இந்த ஓரமாக ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் என்ன செய்வான்டால், குறையில்லாத நல்ல கப்பல்களை கண்டால் பலாத்காரமாக பறித்து விடுவான். அதனால நான் என்ன செஞ்சேன், அதுக்கு ஒரு துவாரத்தை போடும் விதமாக நான் ஒரு பலகையை கலட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சிறுவனுடைய செய்தி என்ன? அப்ப இந்த சிறுவன் யாருன்னு கேட்டால், இந்த சிறுவனுடைய தாய் தந்தையர்கள் நல்ல மனிதர்கள், சாலிஹான மக்கள். ஆனால் பெரியவனாக மாறிவிட்டால் அவர்களை குஃப்ரின் பக்கம் பலாத்காரமாக அழைப்பான், இவர்களுக்கு கெடுதி செய்வான். அதனால் அவனை நான் கொண்டு விட்டேன் இவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அடுத்தது என்னது? அடுத்த விஷயம் என்ன? சுவர். அந்த சுவர் என்ன செஞ்சு விழுவதற்கு அந்த இந்தாண்டு இருந்துச்சு, ஒரு 99 விதத்தில் இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க? அதை நிமித்தி விட்டார்கள். ஏன்னு கேட்டால், இது 2 அனாதைகளுக்குரிய புதையல் அந்த சுவருக்குள் இருக்கிறது. இந்த சுவர் விழுந்து விட்டால் அந்த புதையல் வெளியே வந்துவிடும், யாரோ எடுத்து விட்டு சென்று விடுவார்கள். இந்த 2 சிறுவர்களும் பெரியவர்களாகி அவர்கள் வயதுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய சொத்தாக என்ன செய்வாங்க? அதை என்ன செஞ்சு கொள்வார்கள்? எடுத்துக்கொள்வார்கள். இதற்காக வேண்டித்தான் நான் இவைகளை செய்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, நான் என்ன செய்யல, இது என்னுடைய கட்டளை, என் புறம் இருந்து நான் ஒன்றும் செய்யலை, இது எல்லாம் யாது அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்ததிலிருந்து நான் செய்தவை என்று அவருக்கு இந்த பாடத்தை புகட்டுகிறார்கள். அப்ப இந்த பாடத்தில் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும். அடுத்த ஆள் யாரு? ஹதிர். இவங்க யாரு அப்படின்னு கேட்டால், எங்கட ஊர்களில் இவங்க யாருன்னு கேட்டால் ஹயாத்து நபி அப்பான்னு சொல்லுவாங்க. இலங்கையில் ஒரு பகுதியில் கேள்விப்பட்டீங்கன்னா ஹயாத்து நபி அப்பாண்டு இந்தியாவில் சொல்லுவாங்களா? இருக்குதா? ஆனால் எங்கட நாட்டில் இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் மேட் இன் இந்தியாவை தான் இருக்கும் இல்லையா? எங்கள் நாட்டில் இருக்கிற பெரும்பாலும் மேட் இன் இந்தியாவை தான் இருக்கும். அந்த ஹயாத்து நபி அப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபாத்தியா ஓதி, நான் நினைக்கிறேன் என்னென்னா அந்த பழங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பழம் இவங்களோட பேரில் தான் நம்ம ஓதி இல்லையா, ஓதி ஃபாத்தியாவெல்லாம் ஓதி இவங்களோட பேரில் ஹதியாக்கள் செய்கிற ஒரு வழக்கம் உண்டு, முந்தி இருந்துச்சு.
ஆனால் இப்பயும் இருக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் இவருக்கு சொல்லுவான் ஹயாத் நபி அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு செய்தியில் வருகிறது, அந்த மீன் வந்து இறந்து, அதாவது கருவாடாக இருந்த மீன் இல்லையா, பதப்படுத்தப்பட்ட மீன், அதுக்கு உயிர் வந்தது. எங்கிருந்து அந்த உயிர் வந்தது? அல்லாஹ் உயிர் கொடுத்தான். அந்த இடத்துல நஹருல் ஹயா அப்படின்ற ஒரு தண்ணி இருந்தது. அந்த தண்ணி அதில் பட்டு அந்த தண்ணி தான் என்ன செஞ்சு, அந்த தண்ணியின் மூலமாக அந்த 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 மீன் உயிர் பெற்றது என்ற ஹதீஸும் வருகிறது. அந்த பதிவுகளும் இருக்கிறது. அப்போ இவங்க இதை வச்சு தான் இவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டால், அப்போ இந்த நீரை இவர் அருந்திருக்கிறார், இவர் என்ன மரணிக்கல என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடைசியாக இந்த வரலாறு நான் இதோட முடியாது, இன்னும் இருக்குது, தொடர்ச்சி இருக்குது. அந்த வரலாற்றில் பின்னுக்கு நாங்கள் பார்ப்போம் இவங்களோட பேரில் என்னென்ன பித்ஆக்கள், இந்த சூஃபியாக்கள் எதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்கங்கிறதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் அவர் ஒரு சாலிஹான மனிதர் என்பதாக, சிலர் சொல்கிறார்கள் இல்லை அவர் ஒரு நபி. ஷேக் ஷன்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவஜத அப்தன் மின் இபாதினா ஆத்தைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அவங்க இரண்டு பேரும், யார் ரெண்டு பேரும்? மூசா நபியும் அந்த இளைஞன் யூஷா இப்னு நூன், அந்த ரெண்டு பேரும் ஒரு அடியான், எங்களுடைய ஒரு அடியான். அவருக்கு ஆத்தைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா, எங்களிடத்திலிருந்து அருளை நாங்கள் கொடுத்திருந்தோம். வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அவருக்கு நாங்கள் எங்கள் புறம் இருந்து நாங்கள் அவருக்கு அறிவை கற்றுக் கொடுத்திருந்தோம். அப்போ இந்த அறிவை கற்றுக் கொடுப்பதும் அருள் என்பதும் எதுக்கு சொல்லுவாங்க? வஹி. வஹி யாருக்கு செல்லும்? ஒரு சாதாரண மனிதனுக்கு போகாது, ஒரு நபியாக இருக்க வேண்டும். அப்போ இவர் நபிதான் என்ற செய்தியை இவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அவர்கள் தொடர்ந்து சொன்னாங்களே கடைசியாக, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இது என்னுடைய விடயம் அல்ல, இது என்னுடைய மனோ இச்சையாலேயோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட முடிவாலேயோ செய்த விடயம் அல்ல, இது யாருடையது? அல்லாஹுவின் கட்டளையின் அடிப்படையில் நான் செய்ததுன்னு சொல்றாங்களே. அப்ப அந்த இரண்டு வசனங்களையும் வைத்து இவர்கள் நபிதான், இவர்களுக்கு வஹி வந்தது. இப்போ வஹி ஒருவருக்கு வரும் என்றால் அவர் நபி. அப்போ அவர் ஒரு பகுதிக்கு, அந்த காலத்தில் வந்து நபிமார்கள் எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நபியாக இருப்பாங்க, ஒவ்வொரு பகுதிக்கு நபி இருப்பாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்த நேரத்தில் இன்னும் பல நபிமார்கள் இருந்திருப்பாங்க. அதில் ஒருவராக இவர் என்னந்திருப்பார்? இவர் இருந்திருப்பார் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகவும் பதியப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். டைம் முடிஞ்சா? சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.